நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். சேரக்குள வேளாளர் சமூகத்தினரை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்ட பிறகும் சலுகைகள் இல்லை. தமிழ்நாடு சேரக்குள வேளாளர் சங்க பேரவை கூட்டத்தில் கண்டனம். சேரமான் பெருமாள் நாயனாரின் 94வது குரு பூஜை வழிபாட்டு விழா மற்றும் தமிழ்நாடு சேரக்குள வேளாளர் சங்கத்தின் 75வது பேரவை கூட்டம் பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் சேரக்குள வேளாளர் சமூகத்தினர் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். அப்போது தமிழ் கடவுள் முருகர் வள்ளி திருமணம் குறித்து இளைய தலைமுறையினர் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சேரக்குள சமூக பெண்கள் அரங்கேற்றிய வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. இதை ஏராளமானவர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பின்னர் நடைபெற்ற பேரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு அச்சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் NS மணி அளித்த பேட்டியின் போது, சேரக்குள வேளாளர் சங்கம் சார்பில் பல ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு நீதியரசர் மோகன் அவர்களின் பரிந்துரைப்படி இந்த சமூகம் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட எந்த சலுகைகளும் வழங்கப்படவில்லை. இதனால் இந்த சமூகத்தினர் பின்தங்கிய நிலையிலே இருக்க வேண்டிய சூழல் நிலவி வருகிறது. எனவே மத்திய, மாநில அரசுகள் உடனடியாக இச்சமூக மக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு சேரக்குள வேளாளர் சங்கத்தினுடைய இந்த மாநாட்டுடைய நோக்கமே இந்த எங்களுக்கு ஏற்கனவே நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தான் பேக்வேர்டு என்கிற சலுகை நமக்கு கிடைச்சது. அதுக்கு மோகன் ஐயா தான் பெரும் காரணங்க, ஜஸ்டிஸ் மோகன் ஐயா. அதனால் எங்களுக்கு இனி கிடைக்க வேண்டிய சலுகைகள், இனி வேலை வாய்ப்புகள் இல்லை, அப்புறம் வேறு எந்த சலுகைகளுமே இல்லைங்க. அதெல்லாம் கிடைச்சால் மட்டும்தான் நாமளும் மற்ற ஜாதிகளோட நாமளும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர முடியுங்க. OBCயில் கண்டிப்பாக சேர்த்துறதுக்கான வாய்ப்புகளை அது மத்திய, மாநில அரசுகளும் அதுக்கு தலையிட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறது எங்களுடைய